நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை பிறக்குமோ? நாசரேத்தில் ஒரு நன்மை பிறக்குமோ? பிலிப்பு சொல்றாரு வந்து பாருங்கள். பிலிப்பு சொல்றாரு வந்து பாருங்கள். அவரை ருசிச்சு பார்த்தா தான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர் என்று. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் கடந்த நாட்களில் நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். ஏன் நான் ஆரம்ப காலத்தில் இவ்வளவு நான் இருக்கலன்று அதுக்கு முக்கிய காரணம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நான் ருசிச்சு பார்க்கவே இல்லை. ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், இருந்தோம், பாட்டு படித்தோம், போனோம், அப்படித்தான் நானும் இருந்தேன். ஆனால் எப்போ இவருடைய அந்த ருசியை, இவர் நல்லவர் என்றதை, இவர் எப்படிப்பட்டவர் என்றதை ருசி பார்க்க தொடங்கினோ அப்போ என்னை அறியாமலே என்னுடைய வாழ்க்கை மாற துவங்கிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் ஆண்டவரை ருசி பார்க்க ஆரம்பிப்பீங்களா இருந்தா, அவருடைய வார்த்தையை தியானிக்க, அது தெளிதேறிலும் மதுரமானதுன்ற சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு இரவும் பகலும் அதை தியானித்து அதை ருசித்து மகள ஆரம்பிப்பீங்களா இருந்தா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும். அந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடும்.